Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அடி தான் விழுந்துருந்துச்சு. எஃப்ஐஸ் வந்து செல்லிங்கை நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க வந்து அவங்களோட பாணியை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஒன் டே கூட அந்த அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸ் வந்து நெட் பையஸாக இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. ஸோ அந்த தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு இந்த தீபாவளி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அனைவருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன். ஸோ லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் பார்க்கும்போது நிஃப்டி 50 126 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 24,340 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் 79,942 பாயிண்ட்ஸு 426 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 51,807 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 513 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. நிஃப்டி ஐடி 362 பாயிண்ட்ஸ் காலி, 41,668 பாயிண்ட்ஸாக இருக்குது. எஃப்ஐஎஸ் டேட்டா பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் 4,613 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஎஸ் வந்து 4,518 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. எஃப்ஐஎஸ் விற்கிறான், டிஎஸ் வந்து வாங்குறான். அந்த ட்ரெண்ட் தான் மார்க்கெட்டில் கண்டினியூ ஆகுது. ஆனால் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மார்க்கெட்டே அடி விழுந்தாலும் என்னோட போர்ட்ஃபோலியோ 1% மேலே பாசிட்டிவில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோ எஸ்கேப் ஆகிடுச்சு. ஸோ செக்டார் வைஸ் பார்க்கும்போது கன்சியூமர், ஆட்டோ, மீடியா, சிமெண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் தான் இருக்குது. இன்ஃப்ரா, ரியாலிட்டி, மெட்டல், டெக்னாலஜி, பிஎஸ்சி, எனர்ஜி, பிஎஸ்சி பேங்க், பேங்கிங் சர்வீஸ், ஃபினான்ஸ், ஃபார்மா இதெல்லாமே அடி விழுந்திருக்குது. ஸோ மோரலாட் இன்னைக்கு இந்த 4 செக்டாரும் பாசிட்டிவில் தான் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன். இந்த ஸ்டாக் வந்து ஒரு 150 கீழே வரும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணோம். 155 வந்துச்சு, இன்னைக்கு 155 இருக்குது. ஸோ 139 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கினாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இந்த ஐஆர்எஃப்சியில் யூஸ் பண்ணோம். ஸோ ஐஆர்எஃப்சி இன்னைக்கு 10% மேலே ரேலி ஆனாங்க. 158 ரூபா வரைக்கும் போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 155 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து இந்த 2024 மட்டுமே 54% ரிட்டர்ன் கொடுத்துச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெக்கார்ட் ஹை ஆக்சுவலி 230 ரூபா. அதுலேருந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட 32% கிட்ட இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கு டெக்னிக்கல் அனாலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு புல்லிஷ் கால் கொடுக்குறாங்க. 175 to 180 வரைக்கும் போக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. மோராட்டு நவம்பர் 4 ரிசல்ட்ஸ் இருக்கு. நவம்பர் 12 அவங்களோட இன்ட்ரீம் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் அண்ட் சி அவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அகைன் இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோராட் இது வந்து இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஐடிசி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டாபரோட ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஐடிசியோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 493 வரைக்கும் போச்சு. அடுத்து 491 ரூபாய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எகைன் வந்து ஐடிசி மேபி வந்து பார்த்தீங்கன்னா 500 கிராக் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. ஏன்னா எஃப்எம்சி செக்டரில் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணதில் ஐடிசி ரிசல்ட்ஸ் பெட்டராக இருந்துச்சு. குறிப்பாக ஹிந்துஸ்தான் யூனிலிவர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்லே. இப்போ வந்து டாபரோட ரிசல்ட்ஸும் பெரிய அளவில் இல்லை. ஸோ ஐடிசியோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேபி நல்லா இருந்ததுனால, ஓரளவு நல்லா இருந்ததுனால ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 500 ரூபாய் கிராக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனந்த் ரெட்டி என்ன சொல்கிறாங்கன்னா 560 ரூபா வரைக்கும் போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடிசிக்கு அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ டாபரோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ப்ராஃபிட் வந்து 18% காலி, 17.5% காலி, 425 கோடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. இவங்க இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி குவார்டர் பேஸில் பார்க்கும்போது ப்ராஃபிட் 15% காலி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 3028 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 5.5% காலி. எபிட்டா வந்து 9.4% குறைஞ்சிருக்கு, 704 கோடியாக இருக்குது. ஸோ எங்களோட இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பார்க்கும்போது கான்ஸ்டன்ட் கரன்சி க்ரோத் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. 13% க்ரோத் காமிச்சிருக்கு. எஹிப் பிஸ்னஸ் 73% இருக்குன்னு சொல்கிறாங்க க்ரோத் கான்ஸ்டன்ட் கரன்சி டைமில். மீனா பிஸ்னஸ் அது வந்து மென்னா பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. அது வந்து 10% க்ரோத்து. சப் ஷகாரன் ஆஃப்ரிக்காவில் 26% க்ரோத் காமிச்சிருக்கு. பாட்ஸா பிஸ்னஸ் அங்கே வந்து 15% க்ரோத் காமிச்சிருக்கு இந்த Q2ல. டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, ₹2.75 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 8 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு அக்யூசிஷன் பிளானும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து சீசா கேர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேதிக் ஹேர் கேர் பிராண்டை வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. மேபி 315 கோடியிலேருந்து 325 கோடிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் செக்டாரை வந்து ஒரு 900 கோடிக்கு எக்ஸ்பென்ஷன் பண்ண இருக்கிறாங்க. ஸோ டாபர் வந்து 51% ஆஃப் த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண இருக்கிறாங்க. மேபி இது வந்து 15 to 18 months கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க டாபர் இந்தியா. ஸோ இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2% மேலே பாசிட்டிவ் தான் க்ளோஸ் பண்ணாங்க. 546 ரூபா அந்த ரேஞ்சில் தான் க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ இப்போதைக்கு டாபர் இந்தியாலலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ ஆல்ரெடி வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க, டிவிடெண்ட் கிடைக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஐடிசியில் ஸ்லோவாக உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இதான் என்னோட ஒப்பீனியன். மோராட் இது வந்து டாபர் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. எக்ஸ்னி பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் ஆக்சுவலி இன்னைக்கு 840 க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டாடா மோட்டர்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை பார்த்தேன். ப்ரோ டாடா மோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்குது. ஸோ சம் ப்ராப்ளம்ஸ் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ மோராட்டு டாடா மோட்டர்ஸ்லாம் நம்மளோட கெஸ்ஸிங் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட ஒப்பீனியன் அப்படியே வருது. ஸோ ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு தெரில. பட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. அக்டோபர் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரிவியூ கொடுக்குறாங்க ஆனந்த் ரெட்டி.
இதில் அவங்க சொல்கிறது டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் 4% வரைக்கும் அடி வாங்கும்னு சொல்கிறாங்க. அதே பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸோட வால்யூம் 2.8% வரைக்கும் அடி வாங்கும். கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒரு 4.6% அடி வாங்கும்னு சொல்கிறாங்க. மாருதி சுசுகியோட சேல்ஸ் 2.6% அடி வாங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மஹேந்திராவோட சேல்ஸ் மேபி 10.9% வரைக்கும் க்ரோத் காணிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே ஹீரோ மோட்டாருக்கு அப்போ ஒரு 6.1% க்ரோத், பஜாஜ் ஆட்டோக்கு 2% டிக்ளைன் ஆகும்னு சொல்கிறாங்க. டிவிஎஸ் மோட்டார் 5.8% க்ரோத் காட்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஈச்சர் மோட்டார்ஸும் 9% க்ரோத் காட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட்டு நம்மளோட கெஸ்ஸிங் தான் கரெக்டாக வருதுன்னு நினைக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அப்டேட் கிடச்சிரும். மேபி சேல்ஸ் அடி வாங்கிச்சுன்னா, இவங்க சொல்கிற மாதிரி சேல்ஸ் அடி வாங்கிச்சுன்னா டெஃபினட்டாக டாடா மோட்டார்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் 800 கீழே போக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். டாடா மோட்டார்ஸில் மேபி ரிசல்ட்ஸ் அடி வாங்கினாங்கன்னா 750 கீழே வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டாடா மோட்டார்ஸில் வெயிட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் நாட்கோ ஃபார்மா. ஸோ ரீசெண்டாக 1300 கீழே போனாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் 1382, இன்னைக்கு 3% ரேலியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நாட்கோ ஃபார்மா செக்டரில் வந்து ஒரு அண்டர் வேல்யூட் செக்டர் ஸ்டாக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாட்டு கிடைக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாட்டு இறங்க யூஸ் பண்ணிக்கோங்க நாட்கோ ஃபார்மாவில். இதான் என்னோட ஒப்பீனியன் நாட்கோ ஃபார்மாவில். டாடா பவர் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 7.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1093 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட எக்ஸ்பென்சஸ், அதாவது ப்ராஃபிட் அந்த எக்ஸ்பென்சஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 4.55% ட்ராப் ஆயிருக்கு. ஏன்னா எக்ஸ்பென்சஸ் வந்து 14,082 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சேம் பீரியட் லாஸ்ட்டில் 14,754 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபியூல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19.64% ஃபால் ஆயிருக்குது. 2,871 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 3,573 கோடியாக இருந்திருக்கு. ரெவன்யூ 0.25% கீழே விழுந்திருக்கு. 15,697 கோடி பண்ணியிருக்காங்க. பவர் ஜென்ரேஷன் த்ரூ ஹைட்ரோ எலக்ட்ரிக் தெர்மல் சோர்சஸ், அதுலேருந்து ரெவன்யூ ஒரு 13% கீழே விழுந்திருக்குது. டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் வந்து 7.97% க்ரோத் காமிச்சிருக்குது. இவங்க வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 1000 மெகாவாட் பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மகாராஷ்டிரா பியூபூரியில் வந்து பண்ணுறாங்க. ஸோ மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா 44 months கிட்டத்தட்ட 3.5 years எடுக்கும், 3.5 years எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து ஒரு 5,666 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 75% டெப்ட்டு, 25% ஈக்விட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு போர்டு அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எடுத்த முடிவு எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் சொல்லுவாங்க, அதாவது ESOP. அந்த ஒப்பீனியனில் பார்க்கும்போது 35,26,090 ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எம்ப்ளாயிஸுக்கு கொடுக்குறாங்க. அதாவது 35.26 lakh ஷேர் வந்து எம்ப்ளாயிஸுக்கு கொடுக்குறாங்க ஃபேஸ் வேல்யூ 1 வச்சு. இது வந்து டாடா பவர் கோ லிமிடெட் அதோட எம்ப்ளாயிஸுக்கு தான் கொடுக்குறாங்க இந்த செகண்ட் குவார்ட்டரில். அதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ட்ராம்பே பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது 221 கோடி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் வந்து டேமேஜஸ் வந்து வந்ததுனால இப்போ கிளைம் பண்ணுறாங்க. ஸோ மோடர்னு டாடா பவரோட ஷேர் ப்ரைஸ் 427 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக இது நல்லா ரேலி ஆச்சு. நம்ம வந்து 200 ரூபாய்க்கு நான் இதை லாஸ்ட்டாக கன்சிடர் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிவிடெண்டும் கிடச்சி இப்போ வந்து அது கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்குது. இப்போதைக்கு பக்கத்தில் போக முடியாது. இது டாடா பவர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. லார்சன் அண்ட் டியூபோக்கு வந்து ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குது. இது வந்து மிடில் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் தான் அந்த ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி இதோட வேல்யூ வந்து 5,000 கோடியிலேருந்து 10,000 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது லார்சன் அண்ட் டியூபோ பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா லார்சன் அண்ட் டியூபோ ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,395 கோடி பண்ணியிருக்காங்க. எஸ்டிமேஷனை பீட் பண்ணி வந்திருக்காங்க. ரெவன்யூ 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 61,555 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டர் இன்ஃப்ளோ பார்க்கும்போது 80,045 கோடியாக இருக்குது. 10% க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷனல் ஆர்டர் 50,083 கோடியாக இருக்குது. 63% ஆஃப் அவங்களோட டோட்டல் ஆர்டர் இன்ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் இன்டர்நேஷனல் ஆர்டர் தான் இருக்குது. ஸோ இவங்க மோஸ்ட்லி கான்ட்ரிபியூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்டர் தான். இவங்களோட கன்சாலிடேட்டட் ஆர்டர் புக், டோட்டல் ஆர்டர் புக் வந்து பார்க்கும்போது 5,10,402 கோடியாக இருக்குது. இதில் இன்டர்நேஷனல் ஆர்டரோட ஷேர் பார்க்கும்போது 40% இருக்குது. இதில் க்ரோத் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 7%. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 4,50,734 கோடியாக இருந்திருக்கு. அதே முந்தின குவார்ட்டரில் 4,75,809 கோடியாக இருந்திருக்கு. ஓவராலாட்டு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் பேஸ்லேயும் க்ரோத் ஆயிருக்கு, குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லேயும் க்ரோத் ஆயிருக்கு. எபிட்டா பார்க்கும்போது 70 பேஸ் பாயிண்ட் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எபிட்டா மார்ஜின் வந்து 10.3% இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 70 பேஸ் பாயிண்ட் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் வந்து பார்த்தீங்கன்னா இது லார்சன் அண்ட் டியூபோ போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ இவங்க மோஸ்ட்லி கான்ட்ரிபியூட் பண்ணுறது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அதில் வந்து இருக்கிறாங்க. இவங்களோட ஆர்டர் புக் வந்து பார்க்கும்போது மோஸ்ட்லி இன்டர்நேஷனல் ஆர்டர் தான். ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கும்போது இன்னைக்கு 3,408 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் வேல்யூட் தான். இப்போதைக்கு இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை.
மோரட் நான் ரிசல்ட்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். லார்சன் அண்ட் டியூபோக்கு வந்து இப்போ வந்து ஆர்டர் அவங்க கண்டினியூஸாக வின் பண்ணுறாங்க. மேபி தேர்ட் குவார்ட்டரில் என்டிபிசிட்டு வந்து மட்டுமே அவங்களுக்கு 4 GW வேல்யூ உள்ள டெண்டர் வந்து இவங்க வின் பண்ணதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் வந்து இருந்துச்சு, நான் ரீட் பண்ணேன். ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி கிட்ட வந்து மட்டுமே தேர்ட் குவார்ட்டரில் இவங்களுக்கு 4 GW வரைக்கும் ஆர்டர் வின் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோரட் இது வந்து லார்சன் அண்ட் டியூபோ போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸ் வந்து ராஜஸ்தான் சோலார் அசோசியேஷன் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னா அந்த சோலார் பவர் ஈவியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் ராஜஸ்தானில் வந்து சோலார் எனர்ஜி சார்ஜிங் ஸ்டேஷனை வந்து அமைக்கிறதுக்கு வேண்டி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வேண்டி ராஜஸ்தான் சோலார் அசோசியேஷனும் டாடா மோட்டர்ஸும் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. இது டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. டேட்டா ஒர்க்ஸ் இது வந்து நசரா டெக்னாலஜிஸ் லிமிட்டோட ஒன் ஆஃப் த சப்சிடரி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அண்ட் டைம் யூகே பேஸ்டு இண்டிபெண்டன்ட் growth மார்க்கெட் ஏஜென்சி அதை வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க நசரா டெக்னாலஜிஸ். 52.3 crores வேல்யூ உள்ள டீலுன்னு சொல்கிறாங்க. ஸோ மொராட் இது வந்து ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்படிங்கிற கம்பெனியை வந்து அவங்களோட டாக் ஸ்ட்ரென்த் மூலமாட்டு ப்ரோக்ராம் அட்வர்டைசிங் அண்ட் ஆப்டிமைசேஷன் அந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பேஸ் டைமு அடுத்து வந்து க்ரோத் மார்க்கெட்டிங் மீடியா டெக்னாலஜி இதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த கம்பெனியை அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. இது வந்து நசரா டெக்னாலஜிஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸ்விக்கி கொடுத்த அப்டேட்டு, ஸ்விக்கியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அடி விழுந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நேற்று இதோட ப்ரைஸ் ஒன்று ஐபிஓ ப்ரைஸ் 371 390 வரைக்கும் வந்திருக்குது ப்ரைஸு. ஸோ நவம்பர் 6 ஓப்பன் ஆகி நவம்பர் 8 க்ளோஸ் ஆகுது. போன மந்தில் 500 இருந்துச்சு அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் பெர் ஷேருக்கு ப்ரைஸு கிரே மார்க்கெட் ப்ரீமியம். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 130 வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோரட் இந்த ஐபிஓலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லாக தான் அப்ளை பண்ணணும். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 30% மேலே கிராஷ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்த ஐபிஓவில். ஏன்னா ஹியூண்டாய் மோட்டார் நமக்கு கற்று தந்த பாடத்தை இதில் வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். 11,300 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக தான் அந்த ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து ஸ்விக்கி ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஃபிசிக்கல் டெபிசிட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 25 வந்து 4.75 lakh crore இருக்குது. 29.4% இருக்குது. இது வந்து குறவு. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 39.3% இருந்துச்சு. ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் இது ஃபுல் இயர் டார்கெட் பார்க்கும்போது 11.1 lakh crore இருக்குது. ஸோ கேபிட்டல் ஸ்பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 37.3% தான் ரீச் ஆயிருக்குது. ஆனால் இந்த டைமில் போன வருஷம் ஃபினான்ஷியல் 24 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நம்ம 49% இதே டைமில் வந்து ரீச் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து ரொம்பவே குறவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு ரீசன் சொல்கிறது அவங்க கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்டிங் ரொம்பவே குறவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த ஃபிசிக்கல் டெபிசிட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பயோகானோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 84% காலின்னு சொல்கிறாங்க. 27 கோடி தான் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 3.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,590 கோடியாக இருக்குது. எபிட்டா 7% காலி. எபிட்டா மார்ஜின் 19.1% இருக்குது. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா பயோகான் பயாலஜிக்ஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.